கடந்த ஜூன் 13, 2025 அன்னைக்கு இஸ்ரேல் ரைசிங் லைன் அப்படிங்கிற பேர்ல ஈரானின் அணு ஆயுதம் தயாரிக்கும் பகுதிகளையும் ராணுவ கிடங்கையும் குறிவைத்து தாக்குதல் நடத்துச்சு. உடனே ஈரானும் 100க்கும் மேற்பட்ட மிசைல்ஸை இஸ்ரேல் மீது அனுப்பி தாக்கியிருக்கு. இதனால இஸ்ரேலில் உள்ள ஜெருசலேம் போன்ற பகுதிகள் மிகுந்த அளவில் பாதிக்கப்பட்டதா சொல்றாங்க. இந்த தாக்குதலால 2 சைடும் 100க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்திருக்கிறதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த நிலையில வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அதோடு மட்டும் இல்லாம வெஸ்டர்ன் மீடியா ஈரானை தான் குற்றம் சொல்றாங்க. பதில் தாக்குதல் பண்ணது ஈரான் பண்ண பெரிய மிஸ்டேக் அப்படின்னும் இதனால 3வது உலகப் போர் வரும் அப்படின்னு பேசுறாங்க. உலக மக்கள் அனைவரும் ஈரானால பிரச்சனையில உள்ளாயிருக்காங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்படி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் என்னதான் பிரச்சனை? ஏன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஈரானை மட்டும் குத்தம் சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். 1980 பாத்தீங்கன்னா அப்போதைய ஈரானிய அரசு ஹெஸ்பல்லா அப்படிங்கிற தீவிரவாத குழுக்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த தீவிரவாத அமைப்பு அடிக்கடி இஸ்ரேல அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால கோபமடைந்த இஸ்ரேல் 1982 ஹெஸ்பல்லாவோட தலைமையிடமான லெபனான் மேல தாக்குதலை நடத்தி ஹெஸ்பல்லாவை தோற்கடிச்சிடுறாங்க. உடனே இந்த ஹெஸ்பல்லாவோட தலைவர்கள் திரும்பவும் ஈரானுக்கு ஓடி ஒளிஞ்சிடுறாங்க. இப்படியே கொஞ்ச நாட்கள் அமைதியா இருந்த நிலையில ஈரான் திரும்பவும் ஹமாஸ், ஹெஸ்பல்லா போன்ற தீவிரவாத குழுக்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படியே இருக்கும்போது 2002 ஈரான் அணு ஆயுதம் செய்ய ஆயுதம் ஆகுது அப்படிங்கிற நியூஸ் பரவ ஆரம்பிச்சிச்சு. இது மத்திய கிழக்கு நாடுகளையும் பீதியையும் கிளப்ப ஆரம்பிச்சிச்சு. நினைச்சபடியே ஈரான் 2006 நியூக்ளியர் பாம் செய்யக்கூடிய வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதனால கோபமடைந்த US மற்றும் இஸ்ரேல் கூட்டாக சேர்ந்து சைபர் அட்டாக் பண்றாங்க ஈரான் மேல. இதனால ஈரானோட அணு ஆயுதம் செய்யும் பணிகள்ல ரொம்பவே பின்னடைவு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2010 இருந்து 20க்குள்ள நிறைய ஈரான் நியூக்ளியர் சயின்டிஸ்ட இஸ்ரேல் கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறம் 2020 ஈரானோட டாப் மிலிட்டரி கமாண்டரும் கொல்லப்படுறாரு. இதையடுத்து 2 கண்ட்ரீஸுக்கும் நடுவுல மோதல் போக்கே போய் கொண்டிருந்துச்சு. இதற்கிடையே ஈரான் பல ஆண்டுகளாக போராடி அதோட அணுசக்தி திட்டத்தை முடிக்கிற தருவாயில இருக்காங்க. ஆனா அதை எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருது. ஆனா ஏன் இஸ்ரேலும் யூரோப் கண்ட்ரீஸும் ஈரான் அணு ஆயுதம் செய்யறத விரும்பல அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவேளை ஈரான் சக்சஸ்ஃபுல்லா அணு ஆயுதம் செஞ்சுச்சுன்னா அதை ஹெஸ்பல்லா தீவிரவாதிகள் எடுத்து தவறாக கூட பயன்படுத்தலாம் அப்படிங்கிற பயத்துல தான் இஸ்ரேல் அதை எப்படியாவது முறியடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா மத்திய கிழக்கு நாடுகளோட அச்சுறுத்தலா ஈரான் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ற இஸ்ரேல் 90க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களை செஞ்சு ரகசியமாவே வச்சிருக்கு. FAS அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் அமெரிக்கன் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற அமைப்பு உலக நாடுகளின் அணு ஆயுத இருப்புகளை வெளியிட்டு வருது. அதோட அறிக்கை மூலம் இஸ்ரேலிடம் சுமார் 90 அணு ஆயுதங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம 400 அணுகுண்டுகள் மேலும் 200 அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்ய தேவையான புளூட்டோனியம் இருப்பதாகவும் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம இஸ்ரேலுக்கு அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன் போன்ற நாடுகள் சப்போர்ட் பண்றாங்க. டெக்னாலஜி ஓரியன்டான நிறைய ஆயுதங்கள் இஸ்ரேல் கிட்ட தான் இருக்கு. வான்வெளியிலிருந்து தாக்கக்கூடிய ஆயுதங்களும் இஸ்ரேல் தான் அதிகமாக வச்சிருக்கு. ஏவுகணைகளும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இஸ்ரேல் கிட்ட. நியூக்ளியர் வெப்பனும் இருக்கு. ஆனா ஈரான் கிட்ட மேன் பவர் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இன்டைரக்ட் தீவிரவாதிகளோட சப்போர்ட் நிறைய இருக்கு. இதையெல்லாம் அலசி ஆராயும் போது பாத்தீங்கன்னா மத்திய கிழக்குல யாரு அச்சுறுத்தலா இருப்பாங்க அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.